குட் ஈவினிங். நான் ஃபார்முக்கு வந்திருக்கேன். இப்போ ஈவினிங் வந்து இப்போ மரங்களுக்கெல்லாம் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி பயின்ருக்கு ட்ரிப்பில். ஸோ அப்போ வரைச்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூ கரைசல் அது பண்ணி வச்சுருந்தேன். அது வீட்டில் பண்ணி இந்த கேலனில் வச்சுருந்தேன். அது இப்போ ஆயிடுச்சு, 1 மந்த் மேலே ஆயிடுச்சு. சரி, இது எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்தேன். இந்த வாழைப்பூ கரைசல் வந்து இட்ஸ் ரிச் இன் பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம், அயர்ன் அண்ட் பாஸ்பரஸ். ஸோ இது வந்து இந்த பூ பூக்கிற சமயத்தில், காய் காய்க்கிற சமயத்தில் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரிச் ஃபெர்டிலைசர் இது. நம்ம வந்து கடைசியில் கொஞ்சம் இந்த வாழைப்பூவோட அந்த பெட்டல்ஸ்லாம் தூக்கி போட்டுடுறோம். செகண்ட் வந்து நான் இப்போ என்ன மாதிரி இருக்கவங்களாம் கடைசியிலலாம் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த ஒன்ஸ் அந்த இது பூலாம் யூஸ் பண்ண பிறகு கடைசியில் இருக்கிறது வந்து நான் அப்படியே கட் பண்ணுற போர்ஷன் வந்து எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதெல்லாம் இவ்வளோ நாள் கம்போஸ்ட்டில் அப்படியே போட்டுருவோம். இல்லை இங்கே ஃபார்முக்கு வந்துட்ட பிறகு அப்படியே ஒரு செடியில் வச்சு போட்டு விட்ருவேன் நான். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி இது கொடுக்கச்சே நம்ம எல்லாத்துக்குமே கொடுக்கலாமே அப்படின்றதுனால இது பண்ணியிருக்கேன். பட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இது வெறும் தண்ணியில் இல்லை, இது வந்து ஈயம் கரைசலில் தான் போட்டிருக்கேன் நான். இதோட நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் பக்கம் ஈயம் கரைசல் போட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அதனோட ஜூஸஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஸோ நான் இப்போ வடிகட்ட போகிறேன். வடிகட்டி இப்போ எப்படி தண்ணி பாயிருதோ அப்படியே ட்ரிப்பில் விட்டுருவேன் நான். இது வந்து ஒரு 60 லிட்டர் ட்ரம் ஒன்று இருக்குது. ஸோ அதில் தண்ணி வச்சுருக்கேன் இப்போது. ஸோ இது அதோட இது வடிகட்டி அப்படியே கலந்து அப்படியே நான் வந்து இப்போ ட்ரிப்பில் கொடுத்துருவேன் எல்லா பழமரத்துக்கும். அனதர் திங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது எல்லாம் இதில் இன்னும் ஸ்டில் ஜூஸஸ் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 2 டைம்ஸ் அப்படி எடுக்கலாம். நான் வந்து இப்போ ஒன்ஸ் தான் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே வச்சுட்டேன். நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி தானாக அடங்கிடுச்சு அது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசமுக்கு ஃபுட்டு வேணும் இப்போது. ஸோ அந்த மாதிரி. ஸோ நான் இப்போ எதுனா பண்ணுவேன்னா இந்த பழக்கரைசல் கலந்து வச்சுருக்கேன் இல்லையா, அதில் ட்ரம்லேயே கலந்துடலாமா இல்லை திருப்பி இதில் வெறும் தண்ணி மட்டும் கொட்டி வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எய்தர்வே நம்ம வீ கேன் டூ இட். ஈவன் வீட்டில் பண்ணனாலும் நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை நம்மளுக்கு அரிசி களைஞ்ச தண்ணி இருந்தால் அந்த அரிசி களைஞ்ச தண்ணி போட்டு இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறது வந்து நம்ம அப்படியே ஒரு மண்ணை தோண்டி அப்படியே புதைச்சி விட்டுலாம். ஆனால் தோண்டும் போது ஒரு 1 அடி 2 அடி தள்ளி அதை ஒரு குழி தோண்டி இந்த வேஸ்ட்டெல்லாம் புதைச்சிட்டு மூடி விட்டுட்டு மேலே வந்து மல்ச்சி போடுறதுலாம் மல்ச்சி போட்டுடலாம். ஸோ நான் இப்போ அந்த வேலை தான் பண்ண போகிறேன். பார்ப்போம். தேங்க்யூ.